ஒரு பெரிய காட்டில் ஒரு புலியும் நரியும் நட்புடன் வாழ்ந்து வந்தன. இந்த நரிக்கு என்ன வேலைன்னா, இந்த புலிக்கு தேவையான உணவை கை காட்டுவது தான். அதாவது அதோ அந்த பக்கம் மான் போகிறது, இந்த பக்கம் மான் வருகிறது, இந்த பக்கம் முயல் செல்கிறது அப்படின்னு இந்த நரி பலவகையான விலங்குகளை வேட்டையாடுவதற்கு உதவியாக இருந்தது. அதனால் நரிக்கும் நிறைய உணவு கிடச்சிச்சு புலியினுடைய நட்பினால். இது ரெண்டும் எப்பவுமே ஒன்றாவே இருக்கும். நரி ஆலோசனைகளை சொல்லும், புலி கேட்கும். இது மாதிரி ஒரு சமயத்தில் மிருகங்களுக்கு எல்லாருக்கும் கோபம். யார் மேலே? இந்த நரி மேலேயும் புலி மேலேயும். இந்த நரி தேவையில்லாத ஆலோசனைகளை வழங்கி நம்ம மிருகங்களை எல்லாம் வேட்டையாடுது புலியை வைத்து அப்படின்னு மற்ற மிருகங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம், கஷ்டம். இந்த மிருகங்கள்லாம் ஒரு கூட்டம் போட்டுச்சு. நம்ம எண்ணிக்கையே ரொம்ப குறைஞ்சிடுச்சு இந்த ரெண்டு மிருகங்களால். அதனால் இந்த புலியை காட்டை விட்டே துரத்தணும். எல்லா ஆலோசனையை சொல்கிற இந்த நரியை சாகடிக்கணும் அப்படின்னு எல்லாம் கூட்டம் போட்டு பேசிச்சுங்க. கூட்டம் போட்டு பேசி போன பின்னாடி எதுவும் நடக்கிறது. எல்லாம் போய் அவங்கவுங்க வேலையை பார்க்கும். இந்த புலியும் நரியும் சேர்ந்து மற்ற மிருகங்களை எல்லாம் வேட்டையாடும். இது மாதிரி ஒரு சமயத்தில் ஜோன்னு மழை பெய்யுது. ஒரு மானும் மான் குட்டியும் மழையிலிருந்து ஒதுங்கிறதுக்காக இடத்த தேடி ஒரு குகைக்கு உள்ளே வந்து நின்றுச்சு. உள்ளனா ரொம்ப உள்ளல, வாசற்படியில் வந்து மான் வந்து நின்றுச்சு. இந்த மான் இந்த பொதுரில் தான் ஓடி வந்ததுனால அந்த கொடிகள்லாம் உடம்புல சுற்றி சுற்றி ஒரு மானுக்கு ஒரு விதமான தோற்றத்தை கொடுத்தது. ஓடி வந்து அதனுடைய அந்த புலியின் குகை வாசலில் அந்த மானும் மான்குட்டியும் நின்று இருக்குது. இந்த சமயத்தில் இந்த மான் சொல்லுது மான்குட்டிக்கிட்ட, மான்குட்டி, இது ஒரு புலியோட குகை, அதனால் நீ உள்ளே போய் விளையாடாத, இங்கே இரு அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் அந்த மான்குட்டிச்சு கேட்டுச்சான்னா கேட்கல. அம்மா சொல்கிறத கேட்கல. அது உள்ளே போய் விளையாடுது. உடனே கொஞ்ச நேரம் பொறுத்து புலி அந்த குகைக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை இந்த மான் அது தொலைவில் வரும்போதே பார்த்துடுச்சு. உடனே ஏதாவது ஒரு தந்திரம் செய்யணும்னு நினச்சி அந்த புலி கிட்ட வரும்போது அது காதில் கேட்குற மாதிரி தன்னுடைய குரலை கட்டை குரலாக மாற்றிக்கின்னு, ஏய் குட்டியே, நீ ஒரு புலியை சாப்பிட்ணுன்னு கேட்டைய, இப்போ அந்த புலி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இது என்னடா, இது வேற ஒரு மிருகமாக இருக்குது, இதனுடைய குரலும் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு பயந்துன்னு ஓடிடுச்சு. அங்கே ஓடி போய் நரிக்கிட்ட இந்த தகவலை சொல்லிச்சு. மான்குட்டிக்கு சாப்பாடு நாணம், என்னை அடித்து சாகடிக்கும், அது மாதிரி ஒரு விசித்திரமான மிருகம் கத்துது அப்படின்னு சொல்லிச்சு. நரிக்கு சுலபமாக புரிஞ்சிடுச்சு, இது ஒரு மானும் மான்குட்டியும் பண்ணுற வேலை அப்படின்னு சுலபமாக புரிஞ்சிடுச்சு. ஆனால் புலிக்கு பயம் போகவே இல்லை. உடனே இந்த நரி சொல்லிச்சு, புலியே பயப்படாத, நான் உன்னை கூட்டின்னு போகிறேன், நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடியே வா, அங்கே யார் இருக்கிறாங்கன்னு பார்த்து நமக்கு இரையாக்கலாம், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிச்சு. புலி நான் வரலை அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே நரி என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு நீளமான கயிறு எடுத்து என்னுடைய உடம்புல ஒரு பக்கமும் மறுபக்கம் உன் உடம்புலையும் கட்டிக்கோ, நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வா அப்படின்னு நரி சொல்லிச்சு. நரி என்ன பண்ணிச்சு, அந்த முன்னாடி போச்சு. கயிறு ஒரு பக்கம் நரி உடம்புல கட்டி இருக்குது, இன்னொரு பக்கம் புலி வயிற்றுல கட்டியிருக்கு. ரொம்ப நேரம் இந்த மான்குட்டி விளையாட போனது உள்ளே இருந்து வெளியே வரவே இல்லை. ஆனால் இந்த நரி புலியை கூட்டின்னு வர்றதை இந்த மான் பார்த்துடுச்சு. உடனே கிட்ட வர வர புலி காதில் விழற மாதிரி இது, ஏய்
இல்லை, நரிக்கிட்ட சொல்லியிருந்தோம்ல ஒரு புலியை பிடிச்சின்னு வர சொல்லி. அந்த நரி புலியை பிடிச்சின்னு வருது, நமக்கு நல்ல இற அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட புலி எடுத்துச்சு ஓட்டம். அப்படியே கண்ணு மண்ணு தெரியாம காடு பாறை எல்லாம் தாண்டி அப்படியே பறக்குது பயத்தில். ரொம்ப தூரம் ஓடிட்டு பின்னால் திரும்பி பார்த்தா நரி செத்துட்டு இருக்குது. கயிற்றினோட மறுமுனையில் கட்டப்பட்டிருந்த அந்த நரி செத்துட்டு இருக்குது. உடனே புலிக்கு இன்னும் பயம் அதிகமாகி போச்சு. இந்த நரியை அந்த மிருகம்தான் சாகடிச்சிச்சின்னு சொல்லி இன்னும் வேகமாக ஓடி வேற காட்டுக்கே போயிடுச்சு. இதை அறிஞ்ச மற்ற மிருகங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா அந்த மானையும் மான்குட்டியையும் பாராட்டினாங்க. நன்றி.